Welcome to Shadow Edits. Like, subscribe, mail icon on. தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டிமன்ஸ் அண்ட் காட்ஸ் எபிசோட் 10. போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், நம்ம ஹீரோ அவன் டீச்சரை பயங்கரமா ஒரு மொக்க போட்டிருப்பான். அதாவது இந்த பேட்டர்ன் வந்து வெறும் சுடு தண்ணி காய வைக்கலாம் உதவும் அப்படின்னுட்டு. அதுல இருந்தா இந்த எபிசோட் கன்டினியூ ஆகுது. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங்கான விஷயம் பார்க்க போறோம். நம்ம ஹீரோவோட இன்னொரு திறமையும் பார்க்க போறோம். அது என்னன்றத போக போக உங்களுக்கே தெரியும். கன்டினியூ பண்ணலாம் எபிசோடுக்குள்ள. எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே விழுந்து சிரிக்கிறானுங்க. ஏன்னா அவங்க இருக்கிற செக்யூரிட் ஃபேமிலியிலேயே ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிரான்ச் ரேங்க் அட்டாக் பாத்தீங்கன்னா இதுதான். இதை வந்து அவன் வந்து சுடு தண்ணி வைக்க தான் உதவும் அப்படின்னு சொன்னதால பசங்க எல்லாருமே அங்க விழுந்து சிரிக்க, நம்ம சென்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான காண்டு. ஏன்னா அவன் நம்ம ஃபேமிலி கேவலப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். அவனுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த டீச்சருக்கும் பயங்கரமான கோபம் தான். ஆனா பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் நினைக்கிறேன் அவர் விழுந்து சீக்கிறாரு. இந்த பையன் நார்மலா யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, இது அவனுக்கு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா இல்ல அவன் ஃப்ளூக் கலர் சொல்லிருப்பாங்க பையன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ கண்ணி பண்றான். அவன் பாத்தீங்கன்னா இது நார்மலா அது மட்டும் இல்லைங்க, இது ஆட்டையப்பட்ட பாதி திருடி அவன் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது கூட கண்ணா பின்னாண்டு போட்டு ரெடி பண்ணிருக்காங்க, அதுதான் இது இந்த அளவுக்கு வீக்காவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, புக் ஆஃப் டிவைன் லைட்னிங் ஃபயரா இதை கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல, டீச்சர் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு புக்கே கிடையாது, முடிச்சது கரப்பா நடக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் புக் கிடையாதுன்றது அப்படின்னு கேட்க, நான் படிச்சதே கிடையாது அப்புறம் எப்படி புக் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்போ நம்ம டீச்சருக்கு எல்லா புக்குமே தெரியும் போல இருக்கு, அவங்களுக்கு தெரியலன்னா உலகத்துல கிடையவே கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு விழுந்து சிரிக்கிறான். அதுகிட்டயும் அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா அந்த புக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட ஒரு காப்பி கூட இருக்கு அப்படின்னுட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி வச்சிருப்பான். அவன் தேடிட்டு இருக்கான் அந்த புக்ல எங்க இருக்கு அப்படின்னுட்டு. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த பேக் சைடுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா போயிட்டு லைப்ரரியில போயிட்டு அந்த புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பேக் சைடுல உட்கார்ந்து இருக்க தேடி பெருசா வச்சிருக்க ஒருத்தர் மட்டும் சொன்ன உடனே கண்ணை மூடி இருப்பாரு, இன்னமும் கண்ணை மூடிட்டு தான் இருக்காரு. உன் இஷ்டத்துக்கு ஒரு புக்கை சொல்லிட்டு அந்த புக்ல அந்த பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பேட்டர்ன் மட்டும் இல்ல அப்படின்னா நீ என் ஃபேமிலி கேவலப்படுத்திருக்க, இதுக்கு நான் உனக்கு சும்மா விட மாட்டேன். ஏன்னா என் ஃபேமிலி இருக்கிறதுல பெரிய ஃபேமிலி, நீ பத்தாவதுக்கு என் ஆன்சிஸ்டரும் கேவலப்படுத்திருக்க, ஏன்னா இது அவரோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கேட்ட உடனே பயங்கரமான கோவத்தை இருக்கான். இருக்கிறதுல மோசமான ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கான். ஏன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும்போது சிட்டிக்கு இவங்க தான் முதல்ல ஓடி போயிடுவாங்க. காமனர் சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க ஒரு பையனை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க டூசி. அவன் மட்டும் கிடையாது, உன் ஃபேமிலி பாத்தீங்கன்னா பாதிய திருடுனதும் இல்லாம அது நீங்க தான் கண்டுபிடிச்சீங்கன்னு வேற சொல்லிருக்கீங்க, இது இருக்கிறதுல ரொம்ப மோசமான குற்றம் அப்படின்னு சொல்ல, அந்த டீச்சருக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்றதுனே புரியாம இருக்கும் போது, ஒருவேளை இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ், அவருக்கு வந்து பேச முடியாத டிஃபிகல்ட்டி இருந்ததா என்ன, அதாவது சொல்ல மறந்துட்டாரா இது ஆல்ரெடி திருடுனது அப்படின்னுட்டு. இப்படி கேட்ட உடனே அவங்க பாத்தீங்கன்னா என்ன பேச தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதே இதை கேட்டு மொத்த கிளாஸுமே விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா செக்யூர் ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன்லயே எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்ல போற அவரு தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு தான் பெரும் பித்திட்டு இருப்பானுங்க. மத்த ஃபேமிலியும் இருக்கு, இப்ப ஸ்னோ ஃபேமிலி இருக்கு, அவங்க பாத்தீங்கன்னா ஸ்னோவில் ஃபேமிலியில இது மாதிரி காப்பி பண்ணும் அப்படின்றத அவங்க ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. இது மாதிரி அவங்க திருடல, இது மாதிரி தானே கண்டுபிடிச்சுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க விழுந்து சிரிக்க, நம்ம சென்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம் அசிங்கமாவும் ஆயிடுது. அவன் பாத்தீங்கன்னா உடனே இது சமாளிக்கணும் அப்படின்னுட்டு எங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ்டர் புக்ல இது இருந்தது, நான் நிறைய செக் பண்ணி பார்த்தோம், ஆனா இது வேற இருக்கிறதுலயே பெரிய ஃபேமிலியான செகண்ட் ஃபேமிலியை பக்கத்துக்கிட்டான். ஆனா அவன் சேஃப்டியா இருக்கிறதுக்கு ஓப்பனா பப்ளிக்ல அவன் சேஃப்டியும் உறுதிப்படுத்திக்கிட்டான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. அடுத்த எபிசோடு நடக்குதுன்றத கண்டிப்பா பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த எபிசோடும் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ன்றத நான் உறுதிப்படுத்துறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.